கொலம்போல செம்ம டிராபிக். என்னாச்சுன்னு கேட்டா கர்த்தரோட பிறந்த நாள் கொண்டாட்டம். கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. அதுக்காக தாங்க நானு ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேன் எடுத்து போனா இதுக்கு மேல வேன்ல போக முடியாதடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு முன்னுக்கு எங்க ஒரு ஃப்ரெண்டோட கடைக்கு முன்னுக்கு நிப்பாட்டு அங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸை வாங்கிக்கிட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொலம்போ வேற லெவலா சோடிச்சு அப்படி ஒரு அழகா இருந்துச்சுங்க. ஆனா க்ரௌடுங்கிறீங்க அந்த மாதிரி எதையுமே சரியா ரசிக்க முடியாத அளவு க்ரௌடு தான். செலிப்ரேஷன் என்னமோ கிறிஸ்மஸ் தான், ஆனா இந்த இசோ வடைக்கு தாங்க மவுசு கூட. எப்பயுமே இந்த இசோ வடை தான். நாங்களும் ஒரு 7 வடையை வாங்கணும், 7 பேருக்கு 7 வடையை வாங்கிட்டு அந்த அண்ணா மசாலா இதெல்லாம் போட்டு வச்சாரு. ஆனா லெவலா செஞ்சு கொடுத்தாருங்க. லாஸ்டா 2 வடை தச்சு மாப்பிள்ள கையில வச்சுக்கிட்டாரு. மத்தவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க, அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா வடை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் சாப்பிட ஆரம்பிச்சாரு. அவர் சாப்பிட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணா இருப்பாங்க. வடையோட ஃபீலே அப்பதான் எனக்கு கிடைச்சு எனக்கு. அப்புறமா வந்திருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன் எல்லாம் கேப்சர் பண்ணிக்கிட்டு என்னோட வடையை சாப்பிட போனேன். எனக்கு இஸ்ஸோ வடைனா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால அந்த வடையை சாப்பிடும்போது அப்படி ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. வேற லெவலா இருந்துச்சுன்னே சொல்லலாம். கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு விநாயகங்கள மாதிரி. கடைசியா தான் இந்த நண்டு வடையை பார்த்தோம். அதுலயும் ஒன்னும் ஆர்டர் பண்ணிட்டோம். அவரை அரைச்ச மாவை அரைப்போமாங்கிற மாதிரி பொரிச்ச வடையை திரும்பியுமே பொரிச்சாரு. பொரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த மசாலா அந்த ஐட்டம் எல்லாம் போட்டு வந்தாரு எங்களுக்கு. அந்த மசாலா போடும்போது நானே யோசிச்சேன், அது என்னதானா ஊத்துறாங்க, ஒரு டேஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நானே யோசிச்சேன். நல்லாவே இருந்துச்சு, நல்லா டேஸ்டாவே இருந்துச்சு. அதையுமே நண்பர் தான் பெஸ்டா கையில வாங்கியிருந்தாரு. வாங்கி ஒரு காலை ஒட்டச்சு புரியும் போது அவர்கிட்ட முகத்தை பார்த்தாலே அந்த வடையை சாப்பிடணும் போல இருந்துச்சு. அப்புறமா நாங்க வார்னிங் போர்ட்லாம் வச்சுட்டு மீண்டும் ஒரு போட்டிக்காக ஆயத்தமாயிட்டோம். ஆசித் மாலிங்க மாதிரி. அப்புறமா இது ஒரு அரிசியை 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த இடம் தான் அரிசியில பேர் எழுதி சொன்னாங்க. கிறிஸ்து பிறப்ப கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கொண்டாடணும்னு எந்த வரையறையும் கிடையாது. கொழும்பு கோல்ட் பிரைஸ் வந்து பாருங்க, வேற லெவலா ஜாதி மத பாகுபாடு இல்லாம எல்லாருமே கொண்டாடணும். அப்புறமா ஒண்ணும் கிடையாதுங்க. நாங்கள் ஒரு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாய்.